அடுத்து நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஆலாப்புழாக்கு வந்திருக்கோம். പറയാതുതിരും അനുമാരിയായി വരളും വഴികൾ തലോടിടും ചിറകാർന്നുയരെ തെളിവാനിനെ കൈതൊടാൻ പാറിടും മായാസാഗരം താണ്ടിടും. அதிரப்பள்ளி முடிச்சிட்டு அடுத்து நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஆலாப்புழாக்கு வந்திருக்கோம். எஸ், இங்க பாருங்க பின்னாடி போட் வருது. வாவ், 12 ரூம்ஸ் இருக்கு. நல்ல லக்ஸூரியான போட் ஹவுஸ் நம்ம ஸ்டே பண்ணிருக்கோம். இப்போ வந்து இல்ல நாங்க இந்த போட்ல டைட்டானிக் படம் மாதிரி இந்த போஸ்ட் அங்க வியூவை பாருங்க. அங்க பாருங்க பாருங்க போட் எத்தனை போட் வருது பாருங்க. பழைய பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் நிக்கிற மாதிரி எல்லாம் போட் நிக்குதுங்க. நம்ம கூடவே வருமா ஸ்வீட் போட் சப்போர்ட்டுக்கு நீங்க எப்ப வேணாலும் எங்க வேணா இறங்கலாம். சோ ஒன் டே நம்ம இந்த போட்ல எல்லாம் ஸ்டே பண்ண போறோம். எப்படி இருக்குன்னு வீடியோ ஃபுல்லா பாருங்க. போட் சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம வந்து போட்டோட ஓனரை பார்க்க போறோம். வாங்க. வணக்கம். இதுதான் போட்டோட ஓனர். ஹலோ சார். ஹலோ. நம்ம பக்கம் 1 பெட்ரூம் தொட்டு 12 பெட்ரூம் வரை ஹவுஸ் போட்ஸ் இருக்கு. இது நம்ம லக்ஸுரி கேட்டகரி ஹவுஸ் போட். உங்களுக்கு ஏதாவது மீட்டிங்ஸ், பர்த்டே பார்ட்டி, ஈவெண்ட், மேரேஜ் ஃபங்க்ஷன் எல்லாமே இதில் ரெடி பண்ண முடியும். அதுக்கு அளவு 12 ரூம்ஸ் இருக்கு. பின்ன ஈவெண்ட்ஸுக்காக மெயினாக யூஸ் பண்ணுங்க பெரிய போட்டு. ஓகே, நார்மலி இது நார்மல் டேஸில் ஷேரிங் கூட யூஸ் பண்ண முடியும். இது எல்லாமே என்ன போட்டு இல்லாத டீலக்ஸ் கேட்டகரி போட்டு இருக்கு. டீலக்ஸ் இருக்கு, ப்ரீமியம் இருக்கு. டீலக்ஸ்னா 1 பெட்ரூம் டீலக்ஸ் இருக்கு, 2 பெட்ரூம் உண்டு, 3 பெட்ரூம் உண்டு. டிஃபரெண்ட் கேட்டகரி. எவ்வளோ ஸ்டார்ட் ஆகுது? ஸ்டார்டிங் 6500 போட்டு எல்லா கேட்டகரி எல்லா பட்ஜெட்லேயும் போட்டு. இப்போ இந்த போர்டு ஃபுல்லாக புக் பண்ணணும்னா எவ்வளோ? ஒரு ரூமுக்கு 15,000 to 12 ரூம் அந்த மாதிரி. உங்களுக்கு ஒரு ரூம் வேணா 15,000. 12 ரூம் வித் ஃபுட்டோட. ஃபுட்டு ஃபுல் டைம் ஏசி எல்லாம் ஓகே. சின்ன ஃபேமிலினா சின்ன போட்டு அந்த மாதிரி. சின்ன ஃபேமிலியான 1 பெட்ரூம் இருக்கு. 1 பெட்ரூம் இருக்கு. செப்பரேட் பெட்ரூம், பிரைவேட் போட்டு அதிலே போகலாம். நம்ம போட் ஹவுஸ்குள்ளே என்ட்ரு ஆன உடனே ஒரு ஹால் ஸ்பேஸ் இருக்கும் வித் சோஃபாவோட இருக்குது. ஸோ அதுலேருந்து இந்த சைடு உள்ளார நம்ம போனோம்னா நிறைய ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு பேலஸ்குள்ளே என்ட்ரு ஆகிற ஃபீல் இருக்கும். எங்க வந்திருக்கோம்? ஆலப்புழா வந்திருக்கோம். எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஆலப்பி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் நாங்க 2 பேரும். எஸ் பா, போட் தண்ணில மிதக்குதுடா. முடிவு பண்ணிட்டேன் பேபி. என்ன பேபி பண்ண? போட் ஒன்னு வாங்கலாம் முடிவு பண்ணிட்டேன். எங்க வாங்கி என்ன பண்ண போறீங்க? நம்மளால பேப்பர் போட்டு இந்த போட்ல வாங்க முடியாதுடா. இத்தனை போட்டு போகுது பத்தியா? வரிசையா போட்டுதான். மேல இருந்து பார்த்தோம்னா வியூ செம்ம. நம்ம ஆலப்புழால தங்கியிருக்க போட் நேம் மை ட்ரிப் ஹவுஸ் போட். இது பார்க்கவே மினி க்ரூஸ் மாதிரி தாங்க இருக்கு, அந்த அளவுக்கு இருக்கு. இப்போ நீங்க பார்க்க போறதா முக்கியமான ஒண்ணு என்னோடது. பாத்ரூம் டூர். போகும்போது பாத்ரூம் சூப்பரா இருக்கு. வாவ், இது ஆக்சுவலி போட் குள்ள இருக்கிற பாத்ரூம் இருக்கிற மாதிரியே இல்ல, அப்படியே ஒரு ரெசார்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஏய், நல்ல பெட் பெருசா இருக்குடா, நல்ல பெரிய பெட்டுடா. போதும் ஃபேமிலி
ஸோ கீழே இருக்க ரூம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அப்ஸ்டேர்ஸ்ல என்னென்ன இருக்குது நம்ம பார்க்கலாம். ஸோ அப்ஸ்டேர்ஸ்லேயும் வந்து ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ டோட்டலாக 12 ரூம்ஸ் இருக்குன்றதுனால பாதி கீழே பாதி மேலே வச்சுருக்காங்க. ஸோ இதில் லைட் செட்டிங்லாம் போட்டு அவ்வளோ லக்ஸரியாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கே. இது உண்மையாலே போட் ஹவுஸ் தானா இல்லை ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலான எங்களுக்கே டவுட் வந்துருச்சு. ഞാൻ നോക്കണം നടക്കൊണ്ട് കൊടുക്കല്ലേ നടക്കൊണ്ട് കൊടുക്കല്ലേ ஏரியா நல்ல வாஷம். ஸோ எவ்வளோ பெரிய உங்களுக்கு டைனிங் ஸ்பேஸ் ஏரியா பார்த்தீங்களா. இங்கே ஸ்டே பண்ணுற எல்லாருக்குமே இங்கே தான் நம்மளுக்கு வந்து ஃபுட்டை வந்து சர்வ் பண்ணுவாங்க. அந்த கிளாஸ் டோருக்கு அந்த பக்கம் வந்து நம்ம ஃபுல்லாக சைட் சீன் பார்க்கலாம். ஃபுல்லாக போட் போகிறது வருது எல்லாமே நம்ம வேடிக்கை பார்க்கலாம். பண்றீங்க ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸ் வந்தோடனே வெல்கம் ட்ரிங்க். அதுக்கப்புறமான நம்மளுக்கான லஞ்ச்லாம் ரெடி பண்ணிருக்காங்க. சோ இன்னைக்கு என்ன லஞ்ச் பாத்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கர்ட் வச்சிருக்காங்க. உனக்கு பிடிச்ச ஊறுகாய் இருக்கு, உருளைக்கிழங்கு இருக்கு. ஊறுகாய்னா என்ன ஊறுகாய்? லெமன் ஊறுகாய். இங்க சாலட் இருக்கு. அப்புறம் வந்து சாம்பாரா, மீன் குழம்பு. மீன் குழம்பு. இங்க என்ன இருக்கு? இது வந்து சப்பாத்தி. ஓகே ஓகே. சோ இந்த டிஷ்ல வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து சாலட் வச்சுப்போம். நமக்கு டயட்டடா. ஓகேடா. எஸ் ஓகே. உருளைக்கிழங்கு வேணாம்டா. பொட்டேட்டோ எல்லாம் வேப்ப வேணாம். டிராவல்ல இருக்கோம்ல. ஓகே. சோ இங்க இருந்து பார்த்தோம் அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து வெஜ் தான் இன்னைக்கு. வெஜிடபிள்ஸ். இது என்ன காய் போட்டுருக்காங்க? உருளைக்கிழங்கு, கோவக்காய் இல்ல கொத்தரங்கான்னு நினைக்கிறேன். கொத்தரங்காய் காய். அப்புறம் வந்து இது முட்டைக்கோஸ், கேரட்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இங்க வந்து சாம்பார், ஒயிட் ரைஸ், பப்படம். ஆக்சுவலி இவங்களுக்கு பப்படம் நல்லா இருக்கும். இந்த பப்படத்தை எடுத்து இப்படி நடக்கணும், இப்படி நொறுங்கி போயிடும். மீன் இதோ அங்க இருக்கு பாரு, ஃபிஷ். இதுதான்ப்பா மெயின். வாவ், எவ்வளவு கொத்தி வச்சிருக்கா பாரு மீனா. இவதான் அது அவ பார்த்த வேலை தான். ஃபுல் ஃபிஷ். ஆக்சுவலி போட் ஸ்டேல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிஷ் தான் ஃப்ரெஷா இருக்கும். மீன் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாவே குக் பண்ணி தருவாங்க. அதான் இந்த ஸ்பெஷலே இந்த போட் அவுட் ஸ்டேல. பட் இன்னைக்கு வந்து நம்ம நல்லா என்ஜாய் பண்ண போறோம் அந்த ஃபுட் அண்ட் ஸ்டேவை. நான் சாப்பிட்டியா? நல்லா இருக்கு. மீனை கடிச்சு கொதறிட்டு இருக்கா பாருங்க. நாங்கள் அதிரப்பள்ளியிலேருந்து ஆலப்புழா வரத்துக்கு எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஈவினிங் ஆயிடுச்சுங்க. ஸோ ஈவினிங் தான் நாங்கள் போட் ஹவுஸ்குள்ளே என்ட்ரி கொடுத்தோம். எங்களால் ஹோல் டே இதில் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ ட்ராவலே எங்களுக்கு போயிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த ஈவினிங் லுக் பார்க்கறதுக்கு அவ்வளோ அமேசிங்காக இருந்துச்சு. கண்ணு கிட்ட தூரம் வரைக்கும் தண்ணி தாங்க தெரியுது. அந்த அளவுக்கு செம்ம வியூ இது. ஸோ போட் ஹவுஸோட செக்இன் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் போல் 12 o'clock நம்ம செக்இன் பண்ணி நம்ம உள்ள என்ட்ரு ஆகிட்டோம்னா ஹோல் டே வந்து போட் மூவிங்ல தான் இருக்கும். இதுக்கு நடுவில் அவங்க வந்து மார்க்கெட்டில் ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து லைவாக வந்து சீ ஃபுட்ஸ் இருக்கும். ஸோ இவங்களே வாங்கி அவங்க குக் பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் டே 10 o'clock இது செக் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 1 day ஸ்டே தான் இது. இதுல டிராவல் ஆகும்போது அவ்வளோ பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ ஈவினிங் டைம்ல வந்து பிரேக் டைம்ல ஸோ அதனால காஃபி, பிளாக் காஃபி, லெமன் டீ இதெல்லாம் சர்வ் பண்ணியிருந்தாங்க. அது கூட சேர்த்து சுட சுட பழம்புரி. ஸோ கேரளாவோட ஸ்பெஷலான அந்த வாழைப்பழத்துல செய்யற அந்த பழம்புரி செஞ்சு கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டுட்டே இந்த ஈவினிங்கை ரொம்ப ஸ்மூத்தா ஹாப்பியா சைலண்டா நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒன்னா சேர்ந்து நாங்க ஸ்பெண்ட் பண்ணோம். என்னதான் போட் ஹவுஸ்ல ஜாலியா இருந்தாலும் நாங்க வந்திருந்த மந்த் வந்து மார்ச்ன்றதுனால ரொம்ப ஹாட்டா இருந்துச்சு. டே ஃபுல்லா மூவிங்ல இருக்க போட் வந்து நைட் வந்து ஆல்ட் போட்டுருவாங்க. திரும்ப மார்னிங் தான் வந்து போட் மூவ் ஆகும். என்ன மச்சாச்சு? அடிச்ச அடியில நகை உடைஞ்சிருச்சு மச்சான். அவ்வளவு வெறி ஆயிடுச்சு போல ப்ரோ மேல. அடிச்ச அடினா நான் அடிக்கல, அவ என்ன அடிச்சு. நீங்க எதை தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த நகை அந்த இருக்கு. வெளியில ரொம்ப நகம் அடுத்து நீயா இங்கே ஸ்டே பண்ணுற ஒவ்வொரு ஃபேமிலியும் வந்து ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறாங்க. என் கை அடிப்பட்டோட உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களோட சர்வீஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இங்கே நம்ம டிஜே நைட் கூட என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு லைட் செட்டிங்லாம் வச்சு பக்காவாக அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த போட்டை விசிட் பண்ண வந்த ஃபாரினர் கூடயும் நாங்கள் டான்ஸ் பண்ணி வைப் பண்ணிட்டு இருந்தோம். அன்ப கொட்ட நட்பு உண்டு, பாசம் கொட்ட சொந்தம் உண்டு. ரத்த பந்தம் ஏதும் இல்ல, ஊரை சொந்தமடா. சேட்டையெல்லாம் செய்யாதவ. பன்னீர் மஞ்சூரியன். ஆமா. நானும் மதியானம் மீன் குழம்பு, ரசம், உப்பு, லெமன் ஊறுகாய் அண்ட் கர்ட். சப்பாத்தி. நல்ல டான்ஸ்லாம் ஆடிட்டு நல்ல மூக்கு பிடிக்க நாங்கள் டின்னர் சாப்பிட்டுட்டோம். இப்போ நாங்கள் வெளியில கிளம்பிட்டோம். ஸோ இப்போ போட் ஹவுஸ்ல நைட்லாம் நம்ம டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வெளில போயிட்டு இருக்கோம். அப்படின்னா
ப்ளூ கலர் பீச் பார்க்க போயிட்டு இருக்கோம். அது பேர் என்ன மச்சான்? கும்லாங்கி நைட்ஸ் இருக்குல்ல, அது பக்கத்துல இருக்கு. எங்க? அது வாயில வரல, கேட்டுட்டு அப்புறமா எக்ஸாக்ட்டான நேம் வரல. சொல்லுவோம். ஆனா கும்லாங்கில இருக்கு இந்த லொகேஷன். சீ ஃபுல்லா ப்ளூவா இருக்கும். சோ அந்த ஸ்பாட் தான் போறோம். அது அங்க போறதுக்கு இதுதான் வந்து சீசன், இப்பதான் சீசன். அது வந்து ஆக்சுவலா கரெக்டான சீசன். பிளஸ் வந்து 10:30 மணிக்கு நைட் 10:30 மணிக்கு மேல நல்ல டார்க்கான இதுல தான் தெரியுமா. இப்ப தெரியுமா, நாங்க போறப்பே தெரியுமான்னு தெரியல. ட்ரை பண்ணி பாப்போம் எப்படி இருக்குன்னு. சோ அதனால தான் இப்ப அங்க போயிட்டு இருக்கோம். அங்க போயிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். கோயம்புத்தூர் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து அதிரப்பள்ளி போயிருக்கோம். அதிரப்பள்ளியில இருந்து நம்ம இங்க வந்திருக்கோம். திருப்பி எவ்வளோ அடிச்சிங்க? 5000 போட்டோம் வரப்ப. பரவாயில்லையா ப்ரோ, கிட்டத்தட்ட என்ன லைஃப் டைமில் ஒரு வாட்டியாவது இதை பார்த்துருன்னு சொல்லி ரொம்ப ஆசைங்க. இது வந்து எங்களோட லாங் டைம் பக்கெட் லிஸ்ட்னே சொல்லலாம். ஸோ ஆலப்புழாலேருந்து கும்பலாங்கி வரத்துக்கு எங்களுக்கு 1.5 hours கிட்ட ஆச்சு. ஸோ இது கவருன்ற லொக்கேஷனில் தான் இந்த கும்பலாங்கியும் இருக்குது. இவ்வளோ மிட் நைட்டாக நாங்கள் எங்கே போய் என்ன பார்க்க போகிறோம் தானே நினைக்கிறீங்க நீங்கள்? அப்படி ஒரு வர்த்தான ஸ்பாட் தாங்க. எங்க போறீங்க மக்களே? ஒரு ஸ்பார்க்க பார்த்துட்டு ஸ்பார்க்கா? மணி கூடவே இருக்க மணி எந்தா மணி பார்த்துக்கோங்க. மணி 12 நாங்கள் எங்கே போகிறோன்றத காட்டுறோம் வாங்க. நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். எவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்க பார்த்தீங்களா இதை பார்க்கறதுக்காகவே. ஆமாங்க, நம்ம பயோலூமினஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பயோலூமினஸ்னா தண்ணிக்குள்ளே வந்து ஒரு கெமிக்கல் எனர்ஜியால் வந்து தண்ணி வந்து ஒரு ப்ளூ கலர் எஃபெக்ட் கொடுக்கும். இந்த பயோலூமினஸை பார்க்கறதுக்கு கயக்கிங் பண்ணி தான் உள்ளே போகணும். பர் போட்டுக்கு 1000 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ 2 members போகலாம். அதில் பயோலூமினஸ் பகலில் தெரியாது, இருட்டில் மட்டும்தான் தெரியும். இந்த பயோலூமினஸ் ப்ளூ கலர் எஃபெக்டை வந்து நம்ம February, March, April இந்த 3 மாதம் மட்டும்தான் பார்க்க முடியும். இப்போ டைம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 ஆயிடுச்சு. இந்த நைட்டை பயோலூமினஸ் பார்த்த ஹாப்பினஸோட நாங்கள் போட்டில் போய் படுத்து தூங்கிட்டோம். நெக்ஸ்ட் டே 2 மார்னிங். பேபி குட் மார்னிங். குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு நமக்கு டே 2 போட் ஹவுஸில் செம வைப்பு. நைட்டு ஃபுல்லாக காலெல்லாம் எங்களால் எந்திரிக்கவே முடியல, செம டயர்டாக இருந்துச்சு. அப்படியே ஏஞ்சி வந்து இந்த வியூ பார்க்கறது பார்த்தீங்களா எப்படி இருக்கு. வாவ்ல அங்கே இப்போ ஒரு போட் வந்துட்டு இருக்கு. சே செம ஃபீலிங். அப்படியே ஒரு ஜெஸ்ஸி ஒரு சிம்பு ஃபீல் வந்துருச்சா கார்த்திக்? வரலையாமா? வரலடா. ஏய் போட் ஹவுஸ் வந்து அந்த ஃபீல் வரணுமா இல்லையா? அப்புறம் புள்ள தான் வருது. என் புள்ள தான் வருதா? வந்துட்டான் பாரு. குட் மார்னிங் சொல்லுடி. வாங்க பாரு தூங்குஜிடா. ஸோ இந்த ஸ்டே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம யூஸ்வலாக சொன்ன மாதிரி 12 ஸ்டே இருக்கிறது. ஸோ இந்த போட்டோட நேம் வந்து மை ட்ரிப் ஹவுஸ் போட்டு. ஸோ இவங்கள்ட்ட வந்து ஒரு 10 boats கிட்ட இருக்குது. ரொம்ப சூப்பராக சாப்பாடு சூப்பராக இருக்கும். ஆமாம், ஃபுட்டுமே இங்கே ஹோம்மேடாக நமக்கு கண்ணு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி நமக்கு சர்வ் பண்ணிடுவாங்க. சுட சுட சர்வ் பண்ணுறாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஆலப்புழா வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக மை ட்ரிப் ஹவுஸ் போட்டை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இது வந்து லக்ஸரி போட். இதை தாண்டி 10 boats அவங்கள்ட்ட இருக்குது. நம்ம கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எது வேணுமோ அவங்கள்ட்ட புக் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா ரொம்ப டேக் கேர் பண்ணி நம்ம நல்லாவே கவனிச்சுக்கிறாங்க அவங்க. ஸோ எங்களுக்கு ரொம்பவே இந்த ட்ரிப் அண்ட் ஸ்டே எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம இப்போ செக் அவுட் பண்ணிட்டோம். ட்ரிப்பு முடிஞ்சிச்சு. எல்லாம் செக் அவுட் பண்ணி கிளம்பிட்டோம். ஜோகன் என்னது இது காதுல? ஸோ நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்கள். ஸோ நீங்களும் ஆலப்புழா வந்தீங்கன்னா கண்டிப்பாக மை ட்ரிப் ஹவுஸ் போட் வந்து விசிட் பண்ணி பாருங்க. நம்பர் கொடுக்குறோம். ஆமாம், டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் கொடுக்குறேன், அந்த கான்டாக்ட் நம்பர்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏன்னாம்மா செம்மையாக இருந்துச்சுல்லம்மா? சூப்பராக. ஆனால் வெயில் தான் கொஞ்சம் கொளுத்து எடுத்துருச்சு. ஸோ இதோட இந்த vlog முடிக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.